ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எங்களோட ஃபெக்கல்ட்டியில் இன்றைக்கி வந்து பொங்கல் செலிப்ரேஷன் தான் வச்சுருந்தாங்க. ஸோ இன்றைக்கி அதுக்கு போகிறதுக்கு தான் எல்லாருமே வந்து பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்கு முன்னுக்கு என்ன அப்படின்னு சொன்னால், எங்களுக்கு வளமையை போல் இன்றைக்குமே வந்து லெக்சஸ் போட்டிருந்தாங்க. பட் ஃபைனலி வந்து அந்த லெக்சஸுமே வந்து கட் ஆகிட்டு, ஸோ அதை வந்து கேன்சல் பண்ணினதால் நாங்களும் அப்படியே பொங்கலை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக போயாச்சு. எப்போவுமே எங்களோட யூனிவர்சிட்டியில் வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து இந்த பொங்கலை வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. உண்மையாகவே அவ்வளோ ஃபன்னாகவும் ஜொலியாகவும் இருக்கிற ஒரு மூமெண்ட்டாக தான் இந்த பொங்கல் செலிப்ரேஷன் வந்திருக்கும். இது நாங்கள் யூனிவர்சிட்டிக்குள்ள என்டர் ஆகி இது எங்களோட செகண்ட் பொங்கல் செலிப்ரேஷன். உண்மையாகவே யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் எல்லா மத கலாச்சாரங்களையும் மதித்து அங்கே எல்லாத்துக்குமே வந்து செலிப்ரேஷன்ஸ்லாம் வந்து எடுப்பாங்க. ஸோ இது வந்து யூனிவர்சிட்டிக்கு போனவங்களுக்கு தெரியும். அங்கே எல்லா விழாக்களுமே அடிக்கடி நடந்து கொண்டிருக்கும். உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொன்னால், எல்லா மதத்தையுமே படித்து கொள்றதுக்கு எல்லாருமே வந்து ஒரு சமூக நல்லிணக்கத்தோடு இருக்கிறதுக்கு நாம் யூனிவர்சிட்டிக்குள்ள என்டர் ஆகினதுக்கு பிறகு அங்கே எந்த ஒரு மத ரீதியான வேறுபாடுகளோ வந்து இருக்காது இல்லையா. எல்லாருமே வந்து எல்லாரோட ஃபங்க்ஷனுக்குமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அப்படி தான் இதுவும். அதே மாதிரி நிறைய செலிப்ரேஷன்ஸ், அதே நேரம் நிறைய கேம்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. அதே போல் தமிழ் பண்பாட்டில் காணப்படக்கூடிய சில பாரம்பரியமான விளையாட்டுகளையும் வந்து இன்றைக்கி வந்து என்னோடய யூனிவர்சிட்டியில் நடத்தியிருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து இப்படியான அனுபவங்கள்லாம் புதுசு. உண்மையாகவே எங்களோட ஊரை பொறுத்த வரைக்கும் இப்படியான விஷயங்கள்லாம் நடக்கிறது குறைவு. ஆனால் இப்படியான யூனிவர்சிட்டியில் நடக்கக்கூடிய இந்த செலிப்ரேஷன்ஸில் தான் உண்மையாகவே நான் நிறைய விஷயங்களை வந்து கண்டதும் அதே நேரத்தில் கற்றுக்கொண்டதும் இல்லையா. இப்படி தான் நிறைய பேருக்கு இருக்கும். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி வந்து யூனிவர்சிட்டியில் நிறைய ஃபுட் ஸ்டால், அதே மாதிரி ஃப்ளவர் ஸ்டால், மெஹந்தி ஸ்டால், இப்படியெல்லாம் நிறையவே வந்து ஸ்டால்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ அதுலேயும் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. நான் நினைக்கிற மாதிரி இப்போ பொதுவாக எல்லா யூனிவர்சிட்டிலையுமே வந்து இந்த பொங்கல் செலிப்ரேஷன் நடந்துட்டு தான் இருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னால், இது வந்து உண்மையாகவே தைப்பொங்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான ஒரு பண்டிகையினுடைய மாதமாக இருக்கிறதுனால எல்லாருமே வந்து ஆல்மோஸ்ட் செலிப்ரேட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. நிறைய யூனிவர்சிட்டி பிள்ளைகளோட ஸ்டேட்டஸில் அதே மாதிரி ஸ்டோரிலாம் வந்து பார்க்குறதுக்கு இருக்குது. ஸோ எங்களுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகிட்டு, ஏன்னு சொன்னால் எல்லாரோட டைமையும் வந்து கன்சிடர் பண்ணி தானே அதுக்கான டேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் கொஞ்சம் லேட்டாகவே எங்களுக்கு நடந்துச்சு. அதே போல் அங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து, அதாவது யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கோல போட்டி, அதே மாதிரி தோரண போட்டி, இப்படி நிறையவே வந்து கேம்ஸ் எல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ நிறைய பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அதுக்கான ப்ரைஸ் எல்லாம் எடுத்துக்கொண்டாங்க. அடுத்ததாக வந்து என்ன அப்படின்னு சொன்னால், மிக முக்கியமான பகுதி உண்மையாகவே தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்குமே வந்து பொங்கல் கொடுத்துருந்தாங்க. ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் நானும் சேர்ந்து பொங்கல் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கு பிறகு திரும்பவும் வந்து அவங்க கேம்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அதை வந்து பார்க்குறதுக்காக நாங்கள் போனோம். அதோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வில்லு பாட்டு செஞ்சுருந்தாங்க. உண்மையாகவே அவங்களோட அந்த கதைகள் வந்து கேட்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதையும் பார்த்து செலிப்ரேட் பண்ணிக்கொண்டு அடுத்ததாக எங்களோட ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்சம் நேரம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கொண்டு பேசி ஃபன் பண்ணிக்கொண்டு இருந்தேன். அப்படி இந்த நாள் வந்து எப்படி போச்சு அப்படின்னு சொல்லி கூட தெரியாத அளவுக்கு அவ்வளோ ஃபன்னாக இன்றைக்கி வந்து செலிப்ரேட் பண்ணக்கூடியதாக இருந்துச்சு. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டியிருக்கிறது எங்களோட யூனிவர்சிட்டியில் நடந்த பொங்கல் செலிப்ரேஷனில் ஒரு பகுதி தான். இன்னும் நிறையவே நான் கேப்சர் பண்ணாத நிறைய விஷயங்கள் இன்றைக்கி வந்து எங்களோட யூனிவர்சிட்டியில் நடந்துச்சு. ஃபார் அன் எக்ஸாம்பிள் கயிறு இழுக்கிற போட்டி, அதே மாதிரி பாட்டு, பிள்ளைகளினுடைய டான்ஸ், இப்படியெல்லாம் நிறையவே வந்து என்னால் நிறைய விஷயங்களை கேப்சர் பண்ணல. போயிட்டு உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு போவீங்களாக இருந்தால் உண்மையாகவே இப்படியான லைஃப் எல்லாம் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு சான்ஸ் வந்து உங்களுக்கும் கிடைக்கும் இல்லையா. ஸோ காய்ஸ், இன்றைக்கான வீடியோ எவ்வளவும் தான். இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ.